மார்னிங். நான் இன்றைக்கி ப்ரெஸ்டீஜ் கிளாஸ் டாப் ஸ்டவ்வை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். நிறையா பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்க, கிளாஸ் டாப் அடுப்பு அப்படின்னாக்க ரொம்ப நம்ம அதிகமாக ஹெவி யூசேஜ் பண்ண முடியாது, அதுக்கப்புறமா அது கிராக் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போயுமே இதில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோ இண்டோலியம் குக்கர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, 3 பர்னரையுமே அட் எ டைம் ஹையில் வச்சு எரிய விட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அந்த டயத்தில் கிளாஸ் ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் இப்போ மீடியம் ஃப்ளேமில், ஒரு அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்குன்னா மீதி 2 அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் என்ன நம்ம தப்பு பண்ணுவோன்னா, ஸ்கில்லட்ஸை கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரை பண்ணுறதுக்கு குக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணும்பொழுது அது பாத்திரத்தில் வச்சு அந்த ஸ்கில்லட்டை வச்சு கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் வைக்கும் பொழுது வச்சுட்டு அது என்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அடுப்பை அணைச்சிடணும். அந்த ஹீட்லேயே அது குக் ஆகிடும். இதே நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தது அப்படின்னாக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ஒரு அடுப்பை மட்டும் எரிய விடுங்க. எல்லா அடுப்பையும் எரிய விட வேண்டாம். அந்த ஒரு அடுப்பை மட்டும் எரிய விட்டு கேஸ்ட் அயர்னில் குக் பண்ணுற ஸ்கில்லட் யூஸ் பண்ணுற டயத்தில் மட்டும் அது ஒரு அடுப்பை யூஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 2 செகண்ட்ஸ் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் அடுப்பை பற்ற வைக்கலாம். சோப் ஸ்டோனோ இல்லை மண் சட்டிலையோ நம்ம குக் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், அது கொதிக்க குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னாக்க கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அடுப்பை அணைச்சிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்கோ. அந்த பாத்திரத்தோட சூடுலேயே சூப்பராக குக் ஆகி நன்னா ஆகிடும். குழம்பு, வெத்த குழம்போ எந்த குழம்பாக இருந்தாலும் சரி. அதனால் அந்த 2 பண்ணும்பொழுது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, தண்ணியை உடனே சூட்டு மேலேயே தண்ணியை தெளிச்சிங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக கிராக் விழுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் தண்ணி உடனே தெளிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், காட்டன் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெட் காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா நீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்னோடய அடுப்பு பயங்கரமாக யூஸ் பண்ணுறேன். நான் நிறைய யூசேஜ் எனக்கு என்னோடய அடுப்பில். ஆனாலும் 10 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் பர்னர் கூட சேஞ்ச் பண்ணலை. இட்ஸ் ஒர்க்கிங் வெரி நைஸ். அதனால் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போகிறோம். ரொம்ப நேரம் எரிய விடாதீங்க. கண்டினியூஸாக ஒரு 1 hour வரைக்கும் 3 அடுப்பையும் எரிய விட்டீங்க அப்படின்னாக்க கிளாஸ் நிச்சயமாக ப்ராப்ளம் வரும். ஸோ ½ an hour எரிய விட்டிங்கனாக்க ஃப்ளேமை மட்டும் கரெக்டாக பார்த்து கரெக்ட் பொசிஷனில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அடுப்பு ஒன்றுமே ஆகாது, நன்னா இருக்கும். கன்வே யுவர் ஃபீட்பேக்ஸ். தேங்க்யூ.